கைஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம். ஸோ வந்து இன்னைக்கு நைட் ட்ராவல், அதனால தான் நான் இரவு வணக்கம் சொன்னேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம வீட்டிலேருந்து இப்போ நம்ம கேரளாக்கு போகிறோம் பட்டுவை பார்க்குறதுக்கு. பட்டு அங்கே தான் இருக்கா. நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன் வீட்டுக்கு, அப்படியே வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன். நானும் சோனுவும் போகிறோம். அவள் தான் கால் பண்ணுறா, ஒரு நிமிஷம் இருக்கேன். கைஸ் வந்துட்டேன். அதுக்குள்ளே அவள் தான் கால் பண்ணா, கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி அவர் டென்ஷன் பற்றிட்டேன் வர ரொம்ப. ஏன்னா நானும் கிளம்பல அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டைம் ஆகுது, இன்னும் கிளம்பலையா? ஆனால் எப்படியும் ஒரு 8-9 ஹவர்ஸ் ஆகும் நான் போய் ரீச் ஆகுதுக்கு. ஐ திங்க் ஒரு 456 கிலோமீட்டர் நினைக்கிறேன் எனக்கு கேரளாவுக்கு. ஸோ அதை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாவன். சரி இன்னும் கிளம்பலன்னு சொல்லிட்டேன். டவுட் இருக்குது அவளுக்கு நான் கிளம்பிட்டேனா இல்லையான்றனால எங்கள் அம்மாக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் அம்மாவும் சொல்லிட்டாங்க வீட்டில் தான் இருக்கான், இன்னும் கிளம்பல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வரேன்னு தெரியும். ஸோ நான் போயிட்டு அவளை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவேன் போகிற வழியில். அப்பப்போ கால் பண்ணுவாளா, நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், அந்த மாதிரி டென்ஷன்லாம் பண்ணுவேன். டென்ஷன் பண்ணால் தான் ஜாலியாக இருக்கும். சொல்லுங்கள், எப்பயுமே அப்படியே ஜாலியாக இருக்காதுல்ல. நம்ம எதனா ஒரு டென்ஷன் அந்த மாதிரி எதனா ஒரு வெறுப்பு ஏற்றினா தான் நமக்கு ஒரு ஜாலி இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக டென்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஒரு மறக்காமல் விஷயத்தை வந்துட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு தட்டிட்டு அந்த லைக் பட்டன் ஒரு எட்டி உதச்சிருங்க, சரிங்களா? மறந்துடாதீங்க, தட்டிடுங்க, எட்டி உதச்சிருங்க. முடிஞ்சால் அங்கங்கே எல்லோரும் கொஞ்சம் பிச்சு போடுங்க, அப்படி நான் ஷேர் பண்ணிடுங்கன்னு சொன்னேன், சரிங்களா? நைட்டில் கார் ட்ரைவ் பண்ணாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் ஆனால் இந்த வாட்டி நான் ட்ரைவ் பண்ணல. அவங்க தான் ஓட்டுறான். கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் நான் ஓட்டுவேன், அவனை டயர்டான. அதனால் சொல்லிவிட்டு ஒரு சைடு சீட்டில் உட்காந்துட்டேன். யாரெல்லாம் நைட் டைமில் மோஸ்ட்லி பகலில் ட்ராவல் பண்ணாமல் நைட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கும் நைட்டில் போனால் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலு. எனக்கு ரொம்பவே நைட்டில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து நிறைய கூட்டங்கள் இருக்காது, காலியாக இருக்கிற ரோடு, நம்ம போயிடலாம். அதுக்குன்னு வேகமாக சொல்லலை, நார்மலாக கூட போயிடலாம், நிம்மதியாக போயிடலாம். ப்ளஸ் வந்து இந்த சம்மர் டைம்னால ரொம்ப வெயில் அடிக்கும் பகலில். அப்படியே ஆப்போசிட்டு ஈவினிங்கும் வெயில் அடிக்கும், நைட்டும் வெயில் அடிக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு அடிக்காது. ஸோ நமக்கு ஏசி வந்து 1ல் வச்சாலே நமக்கு அவ்வளோ குளிரும். அதே மாதிரி நம்ம வந்து பகலில் 3ல் வச்சா கூட நமக்கு அவ்வளோ காற்று வராது. ஏன்னா நமக்கு வந்து கேஸ் கட்டாகி தானே வரும். ஸோ அதனால் நமக்கு வந்து அவ்வளோ வராது. ஸோ அதனாலே நான் மெயினாகவே நைட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்ம ட்ராவல் பண்ணுற ரோட் நல்லா இருக்குல்ல, சூப்பராக. இது வந்து நம்ம கியூட்டிக்காக வாங்கினேன். சரி, கியூட்டி என்னால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல, எப்பயுமே கூட வச்சுக்க முடியல, வீட்டில் தான் இருக்குப்பா. அவன் ஞாபகமாக இது வாங்கினேன். இது நல்லா இருக்குல்ல, இப்போ பேர் கியூட்டி தான். அப்புறம் சாய்பாபா நம்மளோட ஃபேவரட், கிருஷ்ணர் நம்ம ஃபேவரட், ஓம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஃபேவரட் ஆகுறாரு. ஸோ அதை தான் இவங்க எல்லாமே நம்ம காரில் இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். போவேன் கண்டிப்பாக. நான் வந்து கடையில் நிப்பாட்டுவேன், ஏன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நான் நிப்பாட்டுறனோ இல்லையோ, இந்த பக்கத்தில் இருக்கிறான் பாருங்க, சம்பந்தமே இல்லாமல் எதனா அவனை கேட்பான், அவனுக்காக நிப்பாட்டுவேன். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஒரு ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க, லைக் ஏற்றி வரீங்க, அங்கங்கே பிச்சு போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், ஓகேங்களா? பாய் பாய். என்னடா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடுன்னு பார்க்குறீங்களா? அவனுக்கு தூக்கம் வந்துச்சான், கொஞ்ச நேரம் நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாடா, நான் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன், ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டுறேன், அப்புறம் நான் தூங்குறேன், நீ ஓட்டுடா அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டான். சரி அதான் அவனே வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். வீடியோ எடுற 2 நிமிஷம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம தான் ஓட்டுறோம். அங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம போகலாம். போக எதனா ஃபன்னு நடக்கும், பார்க்கலாம், ஓகேங்களா? நான் தூங்கலான்னு நினச்சேன், கொய்யார என்ன தூங்க சொல்லிட்டான். சரி என்ன ஓட்ட சொல்லிட்டான். பரவாயில்ல விடு, வாயெல்லாம் கொள்ளுது. டீ கடைக்கு கடையில் நிப்பாட்டாச்சு. கடை பார்த்தீங்களா? நம்ம டீ குடிக்கிறதுக்காக கடைக்கு வந்தாச்சு. இதான் கோல்டன் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு கடை. பாருங்களேன், கோல்டன் பேக்கரி சொல்லிட்டு கடைக்கு வந்தாச்சு. நம்ம வண்டியில் வேறு ஏதோ சம்திங் மஞ்சளாக இருக்குது, என்னன்னு தெரில. அதுதான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்தான், என்னன்னே தெரில. நான் தான் அவனை மோந்து பார்க்க சொன்னேன், மோந்து பார்த்தான். நான் டீ குடிச்சிட்டேன், அவன் குடிச்சிட்ருக்கான் பாருங்க. டேய் சொன்ன குடிச்சிட்ருக்கான். ஸோ கிளாரிட்டி கம்மியாக இருக்குது.
நம்ம லைட்டில் போய்ட்டு பேசுவோம். நான் டீ குடிச்சிட்டேன், அவன் டீ குடிச்சிட்டு இருக்கான். நான் டீயில் பூஸ்ட் குடித்தேன். உங்களுக்கு பூஸ்ட்டு தான் பிடிக்கும். வரட்டும், அவங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் நிற்கிறான், காமிக்கிறேன் பாருங்கள். ஏன் தெரியுமா நான் ஆடியோவை கட் பண்ணிட்டேன், காப்பிரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதனால தான். என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃப்ளைஓவர் சரிங்களா, அந்த ஃப்ளைஓவரில் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ நான் நிப்பாட்ட சொன்னேன், நிப்பாட்டிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துகிட்டே இருந்தோம். எடுத்துகிட்டு முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுட்டேஜ் காமிக்கிறேன், இன்ஸ்டாவில் போடுறேன் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் இதில் வைக்கிறேன், நான் யூடியூப்பில் போடுறேன் ஷார்ட்ஸில் சரிங்களா. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். சரி ஃப்ளைஓவர் தானே, யாரும் வந்து நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோ வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு 3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு போலீஸ் சார் வந்துட்டாரு. டேய் என்னடா பண்ணுறீங்க மேலே அப்படின்னா, சார் இல்லைங்க சார், மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் சார். ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிற இடமாடா இது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் போயிடுறேன் சார், போயிடுறேன் போங்கடா வேகமா. நல்ல எண்ணத்தில் இருந்து நல்லா டீசெண்டாக சொல்லிட்டாங்க. பட் இன்னும் 2-3 பேர்லாம் இருந்தாங்கன்னா கோவப்பட்டிருப்பாங்க, இல்லை நமக்கு ஃபைன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தெரியல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் பண்ணது தப்பு, எனக்கு ரொம்ப ஆசை, அதனால ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. பட் ஆனால் ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஒரு போலீஸ் சார், நல்லா டீசெண்டாக சொல்லிட்டாரு. நாங்களும் டீசெண்டாக கேட்டுட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ நல்லா பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறாரு சரிங்களா. நல்ல பசி, மிட் நைட் வரையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கேயுமே கடை எதுவுமே இல்லை, எல்லாம் பேக்கரியாக தான் இருந்துச்சு ஹைவே ஃபுல்லாக. எப்படியோ ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரே ஒரு கடை இருந்துச்சு. நம்ம சப்பாத்தி மட்டும் தான் இருந்துச்சு, நம்ம எதுவுமே கேட்கறதுக்குலாம் இல்லை. சப்பாத்தி இருக்கா வைங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பசி தாங்க முடியல, சாப்பிட்டுருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன் சரிங்களா. நம்ம கேரளாக்குள்ளே வந்தாச்சு. நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், இப்போ அவன் தூங்கிட்டு வரான் பார்த்தீங்களா. நான் தான் கார் ஓட்டுறேன், இப்போ அவன் டயர்டாகிட்டான் போல. நான் எழுப்படான்னு அவன் எழுப்பலை, நான் நல்லா தூங்கிட்டேன். இப்போ அவனும் கொஞ்சம் நேரம் தூங்குறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். கேஸ் நான் வந்துட்டேன், ஸோ டயர்ட். அப்புறம் இந்த பக்கம் இருக்கா, வீடியோவில் காட்டக்கூடாதான், ஏன்னா இப்போ தான் தூங்கி எஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பரவாயில்ல, வந்துட்டேன், செம்ம டயர்டு. இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மறுபடியும் கிளம்பணும். இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.